நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராகவும் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளராக கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் என்னை இங்கே திருமையின் சட்டமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றார்கள். நான் 2011 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த சேரனூர் குடுமையாமலை பாலத்தை கட்டி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து அதை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாலம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த 77 வெள்ளம் வரும்பொழுது அடித்து சென்றது. அதற்கு பிறகு 91 இந்த திமுகவில் இப்போ இருக்கிற அமைச்சர் நம்ம அதிமுகவில் அன்றைக்கு ரகுபதி அமைச்சராக இருந்தார், வீட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அதை அவர் செய்யலாம். அவர் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கார் வரையில அவர்கிட்ட கேளுங்க. 10 வருஷம் அவர் அமைச்சராக இருந்தார். மாநிலத்தில் மத்தியில் 5 வருஷம் அமைச்சராக இருந்தார். அதிமுகவில் மாநிலத்தில் 5 வருஷம் இருந்தார். இப்போ திமுகவில் அமைச்சராக இருக்கார். மத்தியில் அமைச்சராக இருந்தார். திமுகவில் அமைச்சர் இந்த தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கலாம். அவர் 2001 திமுகவில் நின்று இங்கே வேட்பாளராக நின்றார். நமது முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு அப்புறம் 2001க்கு பிறகு 2016 இந்த பகுதிக்கு வேட்பாளர் வரையில தான் வர்றார். 15 வருஷம் திருமையின் தொகுதி பக்கமே அவர் வரவே இல்லை. இந்த தொகுதி பக்கமே அவர் வரல. 2001 இருந்து 2015 வரை 16 வேட்பாளர் வந்தார். குறைந்த வாக்குகள் 600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த பாலத்தை கட்டி கொடுத்திருக்கேன். நமது கூடலூர் அந்த 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 வெள்ளாற்றிலே பாலம் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த வெள்ளாற்றிலே பாலம் கட்டி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பனையப்பட்டி கூடலூர் போகிற மாதிரி பனையங்கம்மாய் அதில் பெரிய பாலம் கட்டி கொடுக்கப்பட்டது. அந்த ஆத்தாங்காடு பாலம் கட்டி கொடுக்கப்பட்டது. இது மாதிரி பல்வேறு பாலங்களை திருமையின் தொகுதியில் 8 பெரிய மேம்பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் எதையும் கொண்டு வரவில்லை. 2021 உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபா வழங்கினாரா? இல்லை. 2.5 வருஷம் 30 மாதம் சென்ற பிறகு தகுதி பார்த்து அந்த 1000 ரூபா வழங்கப்படுகிறார்.